மக்களே எல்லாருக்கும் வணக்கம்யா. ஸோ என்னப்பா இன்னைக்கு லைவ் இல்லையா அப்படின்னா, ஆமா மக்களை கோச்சுக்காதீங்க, ரெக்கார்டடா வருது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஒரு இன்னைக்கு நாளை எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதற்கான முதல் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ போயிடலாமா? ஸோ லைவ் வரேன்னு கோச்சுக்காதீங்க. ஸோ ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு இன்டர்வியூ ஒர்க் நிறைய இருக்கு. ஸோ அதனால தான் என்னால் ரெக்கார்டு தான் கொடுக்க முடிஞ்சு, லைவ் கொடுக்க முடியலை. சாரி, கோச்சுக்கிறாதீங்க. ஓகே, ஸோ போயிடலாமா? போயிடலாம். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் queries இருந்துச்சு அப்படின்னா, ஸோ லைவ்லேயே ஃபீல் பண்ண வேணாம். ஸோ இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, மேலே இருக்க ஜாக்சன் சாரோடது. எனக்கும் ஜாக்சன் சாருக்கும் நீங்கள் எப்போனாலும் என்னாலும் டவுட்ஸ்னாலும் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, எஸ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? பிப்ரவரி 10 2024 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னது? வேர்ல்ட் பல்சஸ் டே. பிப்ரவரி 10th பிப்ரவரி வந்து வேர்ல்ட் பல்சஸ் டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது. யூஎன் 2019 இருந்து அப்சர்வ் பண்றாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் பல்சஸ் நரிஷிங் சாயில்ஸ் அண்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்றும் செட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த டே எதற்கானது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ பல்சஸோட இந்த நிறையா இந்த பாடி பில்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த பல்சஸோட பெனிஃபிட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ அதில் வந்து எவ்வளோ சத்து இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ எவ்வளோ அந்த இது இருக்குது, ஸோ சத்து இருக்குது, ஸோ அந்த இம்யூனிட்டி பவர் இருக்குது அப்படின்றது அதை சாப்பிட்றவங்களுக்கும் கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பல்சஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம அந்த தானியம்னு சொல்லுவோம்ல சார், இந்த பருப்பு பயிறு, ஸோ இந்த பாசிப்பயிராக இருக்கட்டும், ஸோ இந்த நிறைய இந்த என்னது குடி குடி பயிரெலாம் இருக்கும்ல. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ தானியங்கள், ஸோ நவதானியங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அதோட அது வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றதுக்கான மென்ஷன் பண்ணுற ஒரு தினம் தான் இந்த வேர்ல்ட் பல்சஸ் டே. பிப்ரவரி 10 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? ஸோ இது நார்மலாக வந்து ஹெல்த்துக்கு மட்டும் இல்லையா, எக்கலாஜிக்கலுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்கு இந்த பல்சஸ். சரியா? ஸோ அதற்காக தான் இந்த பிப்ரவரி 10 வேர்ல்டு பல்சஸ் டேவாக அப்சர்வ் பண்ணுறாங்க. யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்டரஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க் யுஎஸ், ஃபவுண்டட் 1945. எஸ், எஸ். ஸோ இதே மாதிரி ரீசெண்டாக இல்லைப்பா, ரிலேட்டட் அது என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஒன்றும் இல்லை, டிவார்மிங் டே. சரியா? நேஷனல் டிவார்மிங் டே. ஸோ நேஷனல் டிவார்மிங் டே வந்து பிப்ரவரி 10 2015 வந்து இந்தியாவில் அப்சர்வ் பண்ணப்பட்டு வருது. ஸோ டிவார்மிங்னா தெரியும். ஸோ இந்த டிவார்மிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பூச்சி மருந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லணும். சின்ன பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு பூச்சி மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டெஸ்டைன் வார்ம்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ இந்த குடல் புழுலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இந்த பூச்சி மருந்து கொடுக்கணும். அது கொடுக்காம விட்டோம், அந்த டிவார்மிங் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா, அது நம்மளோட ஃபுட்ஸில் இருக்க சத்தெல்லாம் இருந்து அதை எடுத்து அதுதான் வளர்ந்துட்டே இருக்க முடியும். நம்ம உடம்புல சத்து இருக்காது, நம்ம உடம்பு ரொம்ப வீக்காக, மென்டலாகவும் பிசிக்கலாகவும் ரொம்ப வீக் ஆகும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிவார்மிங்கிற விஷயத்தை நம்ம கொண்டு வந்தோம். ஸோ அதற்கான தினம் தான் பிப்ரவரி 10. சரியா? பிப்ரவரி 10 டிவார்மிங் டேவும் இருக்கு, பல்சஸ் டேவும் இருக்கிறது. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிவார்மிங் சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு 10 நாள் இந்த பயிர் தானியங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா டிவார்மிங் டேப்லெட் நீங்க எடுக்கணும் தேவையில்லை. சரி, ஒரு 10 நாள் வந்து நீங்க டிவார்மிங் சரி பண்றதுக்கு ஒரு 10 நாள் நீங்க இந்த பயிர் வகையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். ஸோ இதான் க்ளூ. சரியா? ஸோ டிவார்மிங் சரி பண்றதுக்கு 10 நாள் பயிரெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும். ஓகே, தானியங்கள் சாப்பிட்டா. அப்பாயின்மெண்ட். ஸோ விவேக்குமார் குப்தா அசம்ஸ் ரோல் ஆஃப் எம்டி ஆஃப் என்ஹெச்எஸ்ஆர்சிஎல், அதாவது நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் லிமிடெடோட மேனேஜிங் டைரக்டராக விவேக்குமார் குப்தா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ராஜேந்திர பிரசாத்தை ரீப்ளேஸ் பண்ணி. சரியா? ராஜேந்திர பிரசாத் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம விவேக்குமார் குப்தா நேஷனல் ஹை ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் லிமிடெடுக்கு மேனேஜிங் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ இவர் இதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயில்வே போர்டோட பிரின்சிபல் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருந்தார். சரி, பிரின்சிபல் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருந்தாரு நம்ம ரயில்வே போர்டில். ஸோ இப்போ அவர் நம்ம நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் லிமிடெடோட எம்டியாக பொறுப்பெடுத்திருக்கிறார் விவேக்குமார் குப்தா. எஸ், எஸ். ஸோ என்ஹெச்எஸ்ஆர்சியோட எம்டி விவேக்குமார் குப்தா, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 2016. எஸ், எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் போன வாரம் பார்த்தோம், ஐ திங்க். ஸோ போன வீடியோவில் பார்த்தோம் லைவ்ல. ஸோ எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அசட் மேனேஜ்மெண்ட்டோட எம்டிஎன்சிஓவாக ரவிக்குமார் ஜா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அதுதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். ரைட், ரைட். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எஸ். ஸோ நம்ம விவேக் சாரோட காமெடி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம விவேக் சாரோட காமெடி வந்து எப்பயுமே வந்து ஹை ஸ்பீடாக வந்து குப்புன்னு பற்றிக்கும். சரியா? ஹை ஸ்பீடாக தான் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் குப்புன்னு பற்றிக்கிறோம். ஸோ அந்த தான் க்ளூவே. சரியா? ஸோ நம்ம விவேக் சாரோட காமெடி வந்து எப்பயுமே வந்து ஹை ஸ்பீடில் இருக்கும், ஆனால் வந்து குப்புன்னு பற்றிக்கிறோம். ஹை ஸ்பீடில் வந்து ரீச் இருக்கும், குப்புன்னு பற்றிக்கிறதுனால ஹை ஸ்பீடில் ரீச் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். MOU. So the WDRA and Punjab and Sindh Bank have signed MOU. அதாவது ஒன்றும் இல்லையா, நம்ம பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கும் வேர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டியும் வந்து ஒரு MOU ஒன்று போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லோ ரேட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபார்மர்ஸ்க்கு ட்ரேடர்ஸ்க்குலாம் வந்து லோ ரேட்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக
வேர்ஹவுஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியும் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கும் வந்து ஒரு எம்ஓஐஓ போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதன் மூலமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் செக்டர்ல இருக்கவங்க கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் வரையும், ஸோ அதர் கேட்டகரியில் இருக்கவங்க ஒரு 5 கோடி வரையும் லோன் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ உங்களுக்கு தேவைப்படுற லோன்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த WDRA சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல ஏதோ பிசினஸ் பண்றீங்க, ஏதோ ஒரு தேவைப்படுது அப்படின்னாலும், ஸோ அதுக்காக நீங்க லோன் எடுக்கிறதா இருந்தாலும் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்கோட சேர்ந்து லோ இன்ட்ரெஸ்ட்ல லோன் எடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக இந்த எம்ஓஇ சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. வேர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியும் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கும் சைன் பண்ணியிருக்காங்க. WDRA சேர்மன் TK மனோஜ்குமார், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 2010. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்கோட சிஓ ஸ்வரூப் குமார் சாஹா, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1908. எஸ். எஸ். இதே மாதிரி நம்ம நேற்று பார்த்தோமா, எஸ் பேங்க்கும் லீ ரெமிட் அப்படின்ற கம்பெனியும் சேர்ந்து கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நல்லபடியா பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்காக பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்க எஸ் பேங்க்கும் லீ ரெமிட்டும் சேர்ந்து. ரைட்டா? ரைட்டு. ஸோ இந்தியா, டர்க்கி அண்ட் கத்தார் வேர் நேம் கெஸ்ட் ஆஃப் ஆனர் அட் 2024 வேர்ல்ட் கவர்மெண்ட் சமிட். அதாவது வேர்ல்ட் கவர்மெண்ட் சமிட் அப்படின்னு சொல்ற அமைப்பு வந்து ஒரு மீட்டிங் ஒன்று நடத்துறாங்க. எங்க? துபாயில். சரியா? பிப்ரவரி 12 to 14 நடக்க போகுது. ஐ மீன் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. பட் நம்ம இந்த வீடியோ இந்த டேட்டு கணக்குப்படி நடக்க போகுது. ஸோ வேர்ல்ட் கவர்மெண்ட் சமிட் துபாயில் வந்து நடக்க போகுது. அவங்களோட சமிட் வந்து துபாயில் நடக்க போகுது. அதற்கு கெஸ்ட் ஆஃப் ஆனராக கெஸ்டாக ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், இன்வைட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் இந்தியா, டர்க்கி அண்ட் கத்தார் 3 பேர் வந்து இன்வைட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த சமிட்டோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்பிங் ஃபியூச்சர் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தீம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. கிளியர். ஸோ இது எதற்கானது? கெஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் வந்து அவங்களோட கவர்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இதில் ஷோகேஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக மற்ற கண்ட்ரீஸ்க்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தப்படும். ஸோ இந்த மாதிரி நிறையா இனிஷியேட்டிவ்ஸை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட் துபாயில் நடத்துறத நம்ம கெஸ்ட் ஆஃப் ஆனராக இந்தியா, டர்க்கி, கத்தார் 3 பேர் வந்து இன்வைட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ரைட்டு. ஸோ வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட்ஸோட சேர்மன், அது வந்து ஒரு அமைப்பு, சரியா? அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன், அதுங்க தான் வந்து அந்த மீட்டிங் நடத்துறாங்க. சரியா? ஸோ அதோட சேர்மன் யாரு? முகமது அப்துல்லா அல் கெர்காவி. சரியா? அல் கெர்காவி, ஹெட் குவார்டர்ஸ் துபாய் UAE, ஃபவுண்டர் 2013. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம மோடியை வந்து CLEA நடத்துற காமன்வெல்த் அட்டார்னி சாலிசிட்டர் ஜெனரல் கான்ஃபரன்ஸை வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு நியூ டெல்லியில். எஸ். ஸோ ரிப்போர்ட். ஸோ டாடா குரூப் டு சர்பாஸ் 30 lakh crore மார்க்கெட் கேபிடலைசேஷன். ஒன்றும் இல்லை, நம்ம டாடா குரூப் தான் வந்து இந்தியாவிலே வந்து முதல் காங்க்ளோமெரேட். சரியா? காங்க்ளோமெரேட்னா நிறைய பிசினஸ் பண்ற ஒரு அமைப்பு. சரியா? ஒரு நிறைய பிசினஸ்ல வந்து அவங்களோட கால் தரத்தை பதிச்சிருக்கவங்க வந்து காங்க்ளோமெரேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி முதல் காங்க்ளோமெரேட்டாக நம்ம இந்தியாவில் 30 லட்சம் கோடி, சரியா, மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 30 லட்சம் கோடி வைத்திருக்கிற ஒரே கம்பெனி யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டாடா குரூப் தான். இப்போ அவங்க தான் வந்து அந்த 30 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து மெயின்டைன் பண்ற ஒரு கம்பெனியாக டாடா குரூப் தான் இருக்கிறார்கள். முதல் கார்பரேட் கம்பெனி இந்த வேல்யூ வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இந்தியாவோட முதல் கம்பெனி இவங்க தான். கிளியர். ஸோ இவங்க வந்து வழக்கமாக அவங்க டிசிஎஸ், டாடா மோட்டர்ஸ், டாடா பவர், ஸோ இந்தியன் ஹோட்டல்ஸ் இதோட ரெஸ்பான்ஸ்லாம் வந்து ஷேர்ஸோட வேல்யூஸ்லாம் நல்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் பெற்றிருக்கு. ஸோ நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படினால தான் இப்போ அவங்களோட வேல்யூ வந்து 30 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாடா குரூப்போட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வேல்யூ. ஸோ இந்தியாவிலே முதல் காங்க்ளோமெரேட் வந்து இவங்க தான். இந்த டார்கெட் இந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் கம்பெனி வந்து டாடா குரூப் தான், 30 லட்சம் கோடி. எஸ். ஸோ டாடா குரூப்போட CEO என் சந்திரசேகரன், ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டட் 1868. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இருக்காங்க பாருங்க. ஸோ அவங்க தான் வந்து இப்போ இந்த தேர்ட் குவார்டர்ல வந்து ஹையஸ்ட் டெபாசிட் மொபைலைசேஷன் growth வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஐ மீன் வந்து ஸோ ஹையஸ்ட் டெபாசிட் மொபைலைசேஷன் நிறைய டெபாசிட் வந்து அங்கே தான் வந்து கிட்டத்தட்ட வந்து 17.89% வந்து growth இருந்திருக்கிறது. ஸோ போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து 17.89% வந்து growth இருந்திருக்கு டெபாசிட் மொபைலைசேஷன்ல. எதுக்கு? பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராக்கு அதிகமே அவங்க தான். அவங்களை தொடர்ந்து தான் SBI வராங்க. 12.84% தான் வந்து SBI வச்சிருக்காங்க டெபாசிட்ஸ்ல. ஸோ டெபாசிட் growth. பட் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 17.89% வந்து வச்சிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ தேர்ட் குவார்டர்ல டாப்ல வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இருக்காங்க. இது வந்து ஒரு சில இன்ஃபர்மேட்டிவ் நியூஸ் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேங்க். SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் SBI எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். அதாவது ஒன்றும் இல்லை, எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட்னு சொல்லி ஒரு ஃபண்ட் ரைசிங்கான ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம SBI மியூச்சுவல் ஃபண்டு. இல்லையா? ஸோ இதை வழக்கம் போல தான். ஸோ அவங்களோட லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எனர்ஜி செக்டார்ஸ்க்கான டெவலப்மெண்ட்காக யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்ப்ளோரேஷன், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸோ இந்த ட்ரெடிஷனல் நியூ எனர்ஜி ப்ராசஸிங் ஒர்க்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஈக்விட்டி ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம SBI மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணணும் ஆசைப்படுறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ரைட். இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்கீமே கொண்டு வந்திருக்காங்க. ரைட். SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட CEO மிஸ்டர் ஷமீர் சிங்.
சரியா? ஷம்ஷேர் சிங் ஸ்குவாடர்ஸ் மும்பை ஃபவுண்டட் 1987. எஸ் எஸ். நம்ம ஃபெடரல் பேங்க் இதே மாதிரி நேஷனல் காமன் மொபைலிட்டி கார்டு, ஸோ என்சிஎம்சி கார்டு, டெபிட் கார்ட்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஃபெடரல் பேங்க். என்சிஎம்சி கார்டுனா வந்து நம்ம மெட்ரோஸாக இருக்கட்டும், மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் இருக்கட்டும், மெட்ரோ பஸ்ஸில் இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து இந்த என்சிஎம்சி கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ரீசார்ஜ் பண்ணி அதவே நீங்கள் பே பண்ணுறதுக்கு கான்டாக்ட்லெஸ்ஸாகவும் ஆஃப்லைனோ ஆன்லைன்லேயே நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? கான்டாக்ட் ஆர் கான்டாக்ட்லெஸ்ல நீங்கள் ஆஃப்லைன் பேமெண்ட்ல ஆன்லைன் பேமெண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்டை, என்சிஎம்சிக்கு நேஷனல் காமன் மொபைலிட்டி கார்டாக. இந்த கார்டு நீங்கள் டெல்லிலாம் போயிருந்தீங்க, அப்போ டெல்லி இந்த இதெல்லாம் சென்னையெல்லாம் போயிருந்தீங்கன்னா அந்த கார்டு உங்களுக்கு மெட்ரோ கார்டு இருக்கும். ஸோ அது மாதிரி ஃபெடரல் பேங்க்ல நீங்கள் அந்த டெபிட் கார்ட்ஸை வாங்கி கொள்ளலாம். ரைட் ரைட்டு. இன்டர்நேஷனல். ஸோ நாசா கம்ப்ளீட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஆம்பிஷியஸ் லூனார் நியூக்ளியர் ரியாக்டர் ப்ராஜெக்ட். அதாவது ஒன்றும் நம்ம நாசா இருக்காங்க, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க வந்து அவங்களோட முதல் ஃபேஸ் ஆன நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டரை வந்து மூணில் வந்து டெப்ளாய் பண்ண போறாங்க. சரியா? டெப்ளாய் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன நியூக்ளியர் ரியாக்டரை வந்து அங்கே மூணோட லேண்டில் வச்சு, ஸோ அது மூலமாக வந்து நிறைய இந்த எப்படி சொல்றது, ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட்டை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு 10 வருஷம் டென்யூர் பீரியட்ல வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டரை வந்து மூணில் வந்து பிளேஸ் பண்ண போறாங்க. ரைட்டு. ஸோ இதற்காக வந்து 2022 வந்து நாசா வந்து $5 மில்லியன் கான்ட்ராக்ட் வந்து பிரைவேட் கம்பெனிஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ரியாக்டர், ஸோ பவர் கன்வர்ஷனு, ஸோ ஹீட் ரிஜெக்ஷன் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு $5 மில்லியன் வந்து ஆல்ரெடி வந்து நாசா வந்து 2022 வந்து ஒதுக்கிட்டாங்க. ரைட்டா? மூணு $5 மில்லியன் $5 மில்லியன் கான்ட்ராக்ட், $5 மில்லியன் கான்ட்ராக்ட். ரைட்டா? ரைட். ஸோ நாசாவோட கிட்ட அட்மிட் பில் நெல்சன், ஹெட் குவார்டர்ஸ் வாஷிங்டன் டிசி யூஎஸ், ஃபவுண்டட் 1958. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம சென்னையை சேர்ந்த ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனியான அக்னிகூல் காஸ்மோஸ், சரியா? அவங்களோட முதல் பிரைவேட் லான்ச் பேடை கொண்டு வர போறாங்க. சரியா? பிரைவேட் லான்ச் பேட் இந்தியாவிலே வந்துட்டா முதல் பிரைவேட் லான்ச் பேட் இதுதான். சரியா? அக்னிகூல் காஸ்மோஸ் கொண்டு வர லான்ச் பேட் தான். ஸோ இரண்டாவது செகண்ட் பிரைவேட் ராக்கெட்டை வந்து பிரைவேட் செக்டார் லான்ச் பண்ற ராக்கெட்டையும் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அக்னிபான் அது பேர். சரி, அந்த வெஹிக்கிள் பேர் வந்து அக்னிபான் அப்படின்னு சொல்லி ராக்கெட்டையும் லான்ச் பண்ண போறாங்க அக்னிகூல் காஸ்மோஸ். இதற்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க ராக்கெட் லான்ச் பிரைவேட் ராக்கெட் லான்ச் பண்ணிருப்பாங்களே, அதோட பேர் என்ன? அதுக்காக ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ நம்ம ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் லான்ச் பண்ணாங்க. அதோட பேர் வந்து விக்ரம். எஸ் திங்க் ஸோ. விக்ரம் எஸ்ஸா எல்லாம் தெரியல. விக்ரம் எஸ் தான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் எஸ்ஸா தான் இருக்கும். ஸோ விக்ரம் எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ராக்கெட் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தாங்க பிரைவேட்டா. ஞாபகம் இருக்கா? ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் லான்ச் பண்ண முதல் பிரைவேட் ராக்கெட். இந்தியாவில் லான்ச் பண்ண முதல் பிரைவேட் ராக்கெட் அதுதான். நேஷனல் சென்டர் ப்ரொவைடட் அத்லெட்டிக் ஸ்காலர்ஷிப் டு அத்லெட்ஸ் அண்டர் த கேலோ இந்தியா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். அதாவது கேலோ இந்தியா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ல கிட்டத்தட்ட வந்து 30,000 கோடி ரூபாய் வந்து அத்லெட்ஸ்க்கு வந்து அவார்ட் கொடுக்க போறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் 2023-24 ஃபினான்ஷியல் இயருக்கு. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி வந்து 6,28,000 ருபீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதோட சேர்த்து வந்து இப்போ ஒரு 30,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அத்லெட்ஸ்க்கு வந்து இந்த 2023-24 சப்போர்ட் பண்ணுறதுக்காக, கேலோ இந்தியா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் மூலமாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த அமௌண்ட் எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்? அவங்களோட ட்ரைனிங்க்கு, கோச்சிங்க்கு, டயட்டுக்கு, மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு, ஸோ அவங்களோட கிட்ஸுக்கு, கிட்டு பிளேயிங் கிட் இருக்குல்ல அதுக்கு, ஸோ அவுட் ஆஃப் பாக்கெட் அலவன்ஸ், அது போக வந்து எக்ஸ்ட்ரா வர இதர செலவுகளுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த 30,000 கோடியை வந்து அத்லெட்ஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. கேலோ இந்தியா ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு 2023-24 நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் எங்க நடக்க போகுதுன்னா அஸ்ஸாம் நடக்க போகுது. சரியா? அதற்கான லோகோ, ஆந்தம், மாஸ்கட், ஜெர்சி, டார்ச் எல்லாத்தையும் வந்து அன்வீல் பண்ணி வச்சிருக்காங்க அஸ்ஸாம்ல. ரைட்டு. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் டு லான்ச் சீஃப் மினிஸ்டர் வயோஸ்ரீ யோஜனா. அதாவது சீஃப் மினிஸ்டர் வயோஸ்ரீ யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு யோஜனா வந்து முக்கிய மந்திரி வயோஸ்ரீ யோஜனான்னு சொல்லி ஒரு யோஜனாவை லான்ச் பண்ணிருக்காங்க நம்ம மகாராஷ்டிரா கவர்மெண்ட். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த சீனியர் சிட்டிசன் இருப்பாங்க, அவங்களுக்கான ஹெல்த் சப்போர்ட்டுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? பிசிக்கல் டிசபிலிட்டிஸ் அண்ட் மென்டல் டிசபிலிட்டிஸ்க்காக இந்த ஸ்கீம்ஸ், அந்த மாதிரி பிசிக்கல் டிசபிலிட்டியோ இல்லை மென்டல் டிசபிலிட்டியோ இருக்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற விதமாக தான் இந்த யோஜனா வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸோ அவங்க வந்து 65 வயசுக்கு மேலே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ டிசபிலிட்டினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அஃபிஷியலா அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3,000 வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து கொடுக்கப்படும். மந்த்லி 3,000 கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. கிட்டத்தட்ட இந்த ஸ்கீம்காக 480 கோடி ரூபாய் செலவு பண்ண போறாங்க. சரியா? காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகாராஷ்டிரா ஃபுல்லாக அதை கொண்டு வரதுக்கு. ரைட்டா? மகாராஷ்டிரா கவர்னர் ரமேஷ் பைஸ், கேபிட்டல் சிஎம் ஏக்நாத் ஷிண்டே, கேபிட்டல் மும்பை. எஸ். அதே மாதிரி நம்ம என்டிபிசி கிரீன் எனர்ஜி வந்து 80,000 கோடி ரூபாய் எம்ஓஐ போட்டிருந்தாங்க. யார் கூட? மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கூட. கிரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய கொண்டு வரணுன்றதுக்காக மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கூட என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெட் 80,000 கோடி ரூபாய் எம்ஓயு போட்டிருந்தாங்க. அதுதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். ஆல்ரெடி இந்த நியூஸ் நம்ம வந்து நேற்று அந்த முந்தானத்து லைவ்ல பார்த்தோம். ஸோ அதே தான் இது. ரைட். ஸ்போர்ட்ஸ்.
ஸோ இந்தியா கிளின்ச் த SAFF அண்டர் 19 உமன்ஸ் சாம்பியன்ஷிப் பை டிஃபீட்டிங் பங்களாதேஷ். அதாவது நம்ம தாக்கா பங்களாதேஷ் நடந்த சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் நடத்துகிற அண்டர் 19 உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா பங்களாதேஷை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ரெண்டு பேரும் வந்து பெனால்டி கிக் வரையும் போய் ரெண்டு பேருமே வந்து எல்லாத்துலேயுமே ஈவனாக இருக்க போய் கடைசியில் டாஸ் போட்டு யார் வின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குல்ல. ஸோ அதில் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. SAFோட அண்டர் 19 உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பில் பங்களாதேஷை பீட் பண்ணி நம்ம இந்தியா போன வருஷம் டிஃபெண்டிங் சாம்பியன் அவங்க தான். டிஃபெண்டிங் சாம்பியன் போன வருஷம் சாம்பியன் அவங்க தான் பங்களாதேஷ். ஸோ அவங்கள பீட் பண்ணி இந்தியா வின் பண்ணிருக்காங்க தாக்கா பங்களாதேஷில். ரைட்டு. ஸோ SAFோட பிரசிடென்ட் கசி சகாலுதீன் சலாஹுதீன், ஹெட் குவார்டர்ஸ் தாக்கா பங்களாதேஷ், ஃபவுண்டட் 1997. எஸ். அதே மாதிரி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குல்ல. ஸோ அவங்க வந்து மிஷன் ஒலிம்பிக் செல் அப்படின்னு சொல்லி ஒரு செல் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ அப்ரூவ் பண்ணிருக்காங்க. யாரை? ஜுடோகாஸ் ஹிமான்ஷி டோகாஸ், ஸ்ரதா சோப்பாடே அண்ட் அஷ்மிதா தே, இவங்க 3 பேரையும் வந்து நீங்க வந்து மல்டிபிள் காம்படிஷன்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லி மிஷன் ஒலிம்பிக் செல் வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்கிறார்கள் ஷூட்டிங் காம்படிஷன்ஸ்க்கு. சரியா? ஸோ இந்த பிரான்ஸ் நடக்கிறது கிராண்ட் ஸ்லாம், ஸோ கிராண்ட் பிரிக்ஸ் எல்லாம் வந்து நீங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவலை கொடுத்துருக்காங்க. ஜுடோகாஸ் ஹிமான்ஷி டோகாஸ், ஸ்ரதா சோப்பாடே அண்ட் அஷ்மிதா தே, இவங்க 3 பேருக்கும். ரைட்டு. அவ்வளோதான். ஸோ 10ஆம் நியூஸ் அவ்வளோதான் மக்களே. ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. பேசலாமா? ஏமன் நேம் டேஸ் அஸ் நியூ பிரைம் மினிஸ்டர். ஏமனோட புது பிரைம் மினிஸ்டரோட பேர் என்ன? முபாரக். அகமத் அவாத் பின் முபாரக். எஸ். A joint venture agreement has been signed between Dash and NTPC Green Energy Limited. NTPC Green Energy Limited இப்போ ரீசெண்டாக யார் சைன் பண்ணா? ONGC. ஞாபகம் இருக்கா? இன்ஜினியரிங் கமிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் சர்வே வெசல் லார்ஜ் ஷிப், SVL ஷிப். ஸோ முதல் ஷிப்பை வந்து இப்போ விசாகப்பட்டினம் வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க இன்ஜினியரிங். அதோட பேர் என்ன? INS சந்தியா. RBI imposed டேஷ் பெனால்டி ஆன் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். 5 லட்சமா? எஸ், 5 லட்சம். IRMA and NCDS launched center in Dash to promote commodity derivatives market. commodity derivatives market ப்ரோமோட் பண்றதுக்காக ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. எங்க கொண்டு வந்தாங்க? NCDEXும் IRMAவும் சேர்ந்து. சூப்பர். ஆனந்த் குஜராத்ல கொண்டு வந்தாங்க. கிளியர்? ஸோ அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கான வீடியோ இந்த 10ஆம் வீடியோ முடிஞ்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ பார்த்துக்கோங்க, எதையும் மிஸ் பண்ணாதீங்க, ஃப்ளோ விடாதீங்க. ஸோ ரிசல்ட் வந்துருக்கும். நிறைய பேர் வந்து வெக்ஸில் இருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. எக்ஸாம் வந்தால் படிப்போம், எக்ஸாமுக்கு அப்புறம் படிப்போம், கிளியர் பண்ணால் படிப்போம். படித்தோம்னா இது எல்லாமே நடக்கும். எக்ஸாம் ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகும், மெயின்ஸ் கிளியர் ஆகும், வேலை வரும். இதெல்லாம் நம்ம படித்தா மட்டும்தான் நடக்கும். ஸோ அந்த ஃப்ளோவாக கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ அதற்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை. டடா, பபாய், சி யூ, வட்டா.